உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களிலும் தாய்மை அப்படிங்கிறது ஈடு இணையற்றது. எந்த ஒரு தாயும் தன்னோட உயிர் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் தன்னோட பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் தன்னோட பிள்ளைங்க உயிரை விட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் கூட அவங்க மானத்தை இழந்து உயிரை விட்டுருக்கக்கூடாது, கௌரவத்தோடு தான் உயிரை விட்டுருக்கணும் அப்படின்னு நினைக்கிற வீர பெண்மணிகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு தாயை பற்றி புறநானூற்றில் ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. ஒரு வழியா போர் முடிவடைந்தது. போர்க்களத்தில் இறந்தவர்கள் போக உயிரோடு இருந்தவர்கள் நாடு திரும்பி கொண்டிருந்தார்கள். பல நாட்கள் போரிட்டதுனால ரொம்ப களைப்போட ரொம்ப வலியோடு போய்கிட்டு இருந்திருக்காங்க. பாவம், அவங்களும் மனைவி மக்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால் மெதுவாக தங்களோட தலைநகரை நோக்கி போய்கிட்டே இருந்தாங்க. போர்க்களத்திலேருந்து திரும்பி வந்த வீரர்கள் வரிசையாக தலைநகருக்குள் புகுந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாருமே அவங்கள உற்சாகத்தோடு வரவேற்று மகிழ்ச்சியோடு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடமே கோலாகலமாயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு வயதான பெண்மணி மட்டும் ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யாரையும் அவங்க தேடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆமாம், அந்த பெண்மணியோட பையனும் போர்க்களத்துக்கு போயிருந்திருக்காரு. போர் முடிஞ்சு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது தன்னோட பையனும் வருவான் அப்படின்னு ரொம்ப ஆவலோடவும் ரொம்ப எதிர்பார்ப்போடும் வந்து அந்த கூட்டத்தில் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ தேடியும் அவங்க பையன் வந்த பாடில்லை. நேரம் ஆக ஆக அந்த பெண்மணியோட வயிற்றில் புளியை கரைச்சிச்சு. சந்தேகத்தின் நிழல் அவங்க மேலே படிய ஆரம்பிச்சிருச்சு. வந்துகிட்டு இருந்த வீரர்கள்ட்ட யாரையாவது நிப்பாட்டி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு யாரும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் அந்த பெண்மணிக்கு தைரியம் வந்துருச்சு. நேராக வந்துட்டு இருந்த வீரர்கள்ட்ட போயிட்டு ஐயா நில்லுங்களேன், கொஞ்சம் நில்லுங்களேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இவன் பார்த்துட்டு என்னம்மா உங்களுக்கு, எனக்கு அவசரமாக போகணுமா அப்படின்னு எல்லாருமே தள்ளிட்டு வேகமாக போய்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி ஒரு சில பேர் வந்து நிற்கும் போது ஐயா என் பையனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உன் பையன் யாருமா, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டு இருக்காங்க. என் பையன் நல்ல உயரமா சிகப்பா நல்லா அழகாக இருப்பான்ப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, அதேமாரி ஆயிரக்கணக்கான பேர் போர்க்களத்தில் இருந்தாங்களே, உன் பையன் யாருன்னு எனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது கேட்டுங்கம்மான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய்கிட்டே இருந்திருக்காங்க. நின்று பேசினாங்க, இவ்வளோ தான் பதில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட கண்ணு மட்டும் தேடிட்டே இருந்திருக்கு. அப்போ தூரத்தில் ஒருத்தரை பார்த்துருக்காங்க. அவங்களோட பையனோட நெருங்கி பழகிறத அடிக்கடி அவங்க பார்த்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதனால் அந்த பையனுக்கு நம்ம பையனை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு நேராக அவரே குறி வச்சு கரெக்டாக அவங்க கிட்டே போயிருக்காங்க. கிட்ட போயிட்டு ஐயா ஒரு நிமிஷம் ஐயா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இவங்க கிட்ட வர்றதை பார்த்த அந்த நபர் கண்டும் காணாமல் அந்த இடத்த விட்டு நகரெல்லாம் போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த பெண்மணி கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுட்டு இவர் அவங்கள பார்த்துட்டு சொல்லுங்கம்மா என்னம்மா வேணும் அப்படின்னோடனே இல்லை என் பையனை பற்றி அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் அந்த அம்மாவை பரிதாபத்தோடு பார்த்துருக்காரு. உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி நேராக கூட்டத்தில் கலந்து போயிட்டுருக்காரு. இந்த அம்மா அப்பா ஒன்றுதான்ப்பா சொல்லிட்டு போப்பா, என் பையனுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க கண்ணிலேருந்து மறையிற வரைக்கும் ரொம்ப வேகமாக போயிட்டு கூட்டத்தில் மறைஞ்சு அவர் போயிட்டார். இருந்தாலும் இப்போ யாரை கேட்குறது, நமக்கு தெரிஞ்ச ஒரு முகம் வந்துச்சு, இருந்தாலும் அவர் நமக்கு பதில் சொல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப சோகமாக குடிக்கொண்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து அந்த தாய் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது உள்ளே போகிறாங்க, திரும்பி வர்றாங்க, பரிதவிக்கிறாங்க, ஏக்கத்தோடு பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லா உணர்ச்சியுமே அவங்க காமிச்சிட்டு இருக்கிறத ஒரு சில விடலை பசங்க ஓரமாக நின்று கவனிச்சிட்டு இருக்காங்க. விடலை பசங்க அப்படின்னா ஒரு 16 வயசு மதிக்கத்தக்க பசங்க. அவங்களில் ஒருவனுக்கு அந்த தாயோட பையனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே வந்த ஒரு சிலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பையன் மார்பில் காயம்பட்டு வீர சொர்க்கம் அடைஞ்சிட்டாரு. தங்களுக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை வேறு விதமாக சொல்லி அந்த பெண்மணியை கொஞ்சம் ஏமாற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு குறும்புத்தனமான ஆசை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. குறும்புத்தனமான ஆசை இல்லை, இது ஒரு மோசமான ஆசை. அடுத்தவங்களோட உணர்வுகளோட விளையாடக்கூடாது. பட் இருந்தாலும் இந்த பசங்க அந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாட துணிஞ்சிட்டாங்க. போய் நேராக அந்த பெண்மணிகிட்ட மா உங்கள் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அந்த அம்மா முகத்தில் அப்படியே ஒரு புன்சிரிப்பு வந்து சொல்லுப்பா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு கேட்குறதெல்லாம் கிடைக்கும், என் பிள்ளைக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு ரொம்ப ஆவலோடு கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் சொல்லுவோம், ஆனால் நீங்கள் எங்கள் மேலே கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. நான் ஏன்ப்பா உங்கள் மேலே கோவப்பட போகிறேன், தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, என் பிள்ளைக்கு என்னப்பா ஆச்சு, எப்பப்பா வருவான் அப்படின்னு அவங்க இன்னும் அதே ஆவலோடய கேட்டுட்ருக்காங்க. உங்கள் பையன் இப்போ இந்த உலகத்திலே இல்லை, எதிரியோட படைகளுக்கு அஞ்சி புறமுதுகு காட்டி ஓடி வந்து முதுகில் அம்புப்பட்டு இறந்தான். என்ன என் பையன் புறமுதுகு காட்டி ஓடி வந்தானா? இருக்காதுப்பா, கண்டிப்பாக இருக்காதுப்பா, அவன் கனவுலையும் அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிட மாட்டான்ப்பா அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி ததும்ப அவங்க பேசியிருக்காங்க.
நாங்கள் என்ன பொய்யா சொல்ல போகிறோம், நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் அப்படின்னு இந்த பசங்க அவங்க சொன்ன பொய்யிலேயே விடாப்படியாக நின்றுருக்காங்க. இப்போ அந்த தாய்க்கு தன்னோட பையன் இறந்துட்டான் அப்படிங்கிறது கூட பெருசாக தெரியலை. ஆனால் அவன் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடி வந்தான், முதுகில் காயம்பட்டு இறந்தான் அப்படிங்கிற செய்தியை கேட்டு அவளது இதயம் குமுறியது. ஏன்னா வீரக்குடியிலே பிறந்து வீரக்குடியிலே வாழ்க்கைப்பட்டு ஒரு வீரனை பெற்றெடுத்த தாய் அவள். மானம் இழந்து தன்னோட பையன் இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போதே அவளோட உள்ளம் குமுறியது, ரத்தம் கொதித்தது. உண்மையிலேயே என்னோட மகன் முதுகில் காயம்பட்டு இறந்திருந்தான் என்றால் அவனுக்கு பாலூட்டிய இந்த மார்பங்களை அறுத்து எறிந்துட்டு அந்த களங்கத்தை போக்கிக் கொள்வேன் அப்படின்னு ஒரு ஆவேசமாக ஒரு அரைக்கோவில் விடுத்துட்டு இதோ புறப்படுகிறேன் போர்க்களத்துக்குன்னு வேகமாக போயிருக்காங்க அந்த வீர பெண்மணி. அந்த அம்மா போர்க்களத்துக்கு போகும்போது நல்லா இருட்டிடுச்சு. கையில் ஒரே ஒரு தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அங்கே வேறு யாருமே கிடையாது. சடலங்களில் நடந்து போக முடியாமல் இடறி விழ கூட போயிருக்காங்க. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க மனசில் இருந்த ஒரே வெறி பையன் எப்படி சத்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அந்த இடத்துல பிணங்கள் குவிக்கப்பட்டு கிடந்திருக்கு. அதில் ஒவ்வொரு பிணத்தையாக திருப்பி தன் பையன் யார் அப்படிங்கிறத தேடி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல வேற யாருமே கிடையாது. ஒரே ஒரு உடைவாள் மட்டும் கையில் வச்சுருந்துருக்காங்க இந்த அம்மா. தளர்ந்து போன அந்த பெண்மணியின் உடலில் கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லை. இருளை பார்த்து கொஞ்சம் கூட அவங்க பயப்படலை. அவங்க போனது எல்லாமே தன் பையனோட ஆண்மையை பரிசோதிக்கிறது மட்டும்தான். வேறு எதுவுமே அவங்களுக்கு குறிக்கோளாக இல்லை. தான் பெற்றெடுத்த பையன், தான் பெற்றெடுத்த ஒரே பையன் இறந்துட்டான் அப்படிங்கிறத கூட அவங்க மறந்துட்டாங்க. ஆனால் அவன் எப்படி இறந்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. இறுதியாக அந்த பெண்மணி தன்னோட பையனோட உடலை கண்டுபிடிச்சிட்டாங்க. திருப்பி பார்த்துருக்காங்க, இதென்ன மார்பில் காயம்பட்டில் இறந்துருக்கிறான். திருப்பி முதுகை பார்த்துருக்காங்க, முதுகில் ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. அவங்க உள்ளம் பூரித்தது. என்ன அவன் ஏமாத்தலை அப்படிங்கிற ஆனந்தம் அவங்க முகத்தில் தெரிஞ்சிச்சு. குலப்பெருமையை காப்பாற்றிட்டான் அப்படிங்கிறது அவங்களோட முகத்தில் தெரிஞ்ச ஒரு சிரிப்பிலே தெரிஞ்சிச்சு. அந்த விடலை பசங்க வேணும்னே போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ தான் அந்த தாய்க்கு தெரிஞ்சிருக்கு. பெற்ற வயிறு பெருமை கொண்டது. அழ வேண்டிய அவள் ஆனந்த கண்ணீர் சிந்தினாள். 10 திங்கள் சுமந்து பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சி சாதாரணமானது, இப்போது அடைந்த பெருமை மிகப்பெரியது அப்படிங்கிறது அவங்களோட முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. இது ஈடு இணையற்ற ஒரு வீரத்தாயின் பெருமை, ஒரு வீரனை பெற்றெடுத்தவளின் பெருமை. இது சாதாரண பெருமையா? இதை வச்சு 1000 காப்பியங்கள் படைக்கலாம் அப்படின்னு எழுத்தாளர் சொல்றாரு. இந்த கதையிலேருந்து 2 விஷயத்தை நம்ம உணரலாம். ஒன்று, என்னதான் விளையாட்டாக இருந்தாலும் எல்லாமே ஒரு அளவோடு தான் இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதோட அடுத்தவங்களோட உணர்வுகளோட கண்டிப்பாக விளையாடக்கூடாது. அந்த விடலை பசங்க பண்ண மாதிரி விளையாட்டு இருக்கவே கூடாது. சின்ன பசங்க தானே அப்படின்னு அவங்கள இந்த தப்புக்காக விட்டுடவும் கூடாது. ஏன்னா சின்ன பசங்க அப்படிங்கிறதுக்காக விடுறதுனால பல பெரிய பெரிய தப்புகள் செஞ்சுட்டு சின்ன பசங்க அப்படிங்கிற போர்வைக்குள்ள பூந்துக்கிட்டு தண்டனைகள் எதுவுமே கிடைக்காம ஒரு சில பேர் தையல் மிஷின் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இல்லை இனிமேல் இதுமாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பேராகிராஃபோ இல்லை எஸ்ஏயோ எழுதி கொடுத்துட்டு அடுத்த தப்பு நோக்கி போயிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. தப்புன்னா தப்பு தான். 2வது, அந்த வீர பெண்மணி ஒரு வீரனை பெற்றெடுத்ததால் அவன் இறந்தாலும் ஆண்மையோடு தான் இறந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிம்மதி அடைஞ்சாங்க. இல்லாமல் அவன் முதுகில் காயம்பட்டு இறந்திருந்தான் அப்படின்னா அதே இடத்துலையே அந்த பெண்மணி இறந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி நாம் செய்கிற எந்த ஒரு விஷயமுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையோ நம்மளை பெற்றவங்களையோ அவமானப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத எப்பயுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்படி அந்த எண்ணம் நம்மக்கிட்ட இருந்துட்டுனா போதும், தப்பு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா கூட நாம் தப்பு பண்ண மாட்டோம். இலக்கிய கதைகளில் ஆர்வமுள்ள உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல கதைகளை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.